சத்ரபதி சம்பாஜி அவர்கள். அது அந்த படம் பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட அடக்குமுறையில இருந்து நம்மளோட அடையாளத்தை மீட்டெடுத்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கும் ராமாயணம் தெரியணும். ஏனால் ராமாயணம் என்பது பாரத தேசத்துடைய வரலாறு. உதயநிதி அவர்கள் அடி வெளுத்து இருக்கிறாரு, பாஜக ஓட ஓட விரட்ட போறாரு. அப்பா வீட்டு காசை கேட்கிறோமா அப்படின்ற கேள்வி மீண்டும் நீங்கள் யார் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மக்களுக்கு 2 மொழி போதும், 3வது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது? அந்த முடிவெடுப்பதற்கு நீங்கள் யார்? தெரு முழுக்க கோலம் போட்டிருக்காங்க. ஹிந்தியை திணிக்காதே, ஒன்றிய அரசு எங்களுடைய பணத்துக்கு கோலம். மக்களே நேரடியாக இறங்கி எதிர்க்கிற அளவுக்காக ஒரு திட்டத்தை செய்திருக்கீங்க. இப்படி நீங்கள் ஜனநாயகவாதிகள் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? மத்திய அரசு கிட்ட பேசி பள்ளிக்கூட, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் நாங்க மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிறோங்க, ஆனால் அந்த மாணவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நாங்க எக்ஸப்ஷன் கொடுக்குறோங்க, அப்படி பேசுங்க. டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறங்கி அடிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே அவரு பேசின பேச்செல்லாம் பார்த்தா பாஜகவாகட்டும் இல்லை திமுக எதிர்க்கக்கூடிய எந்த கட்சிகளாகட்டும் பாருங்க, நானே நீங்க அநேகமா கருப்பு சிவப்பு போட்டுன்னு வர அளவுக்கு உதயநிதி அவர்களுடைய பேச்சு மாசாக இருந்திருக்கிறது. அது மாசாக இருந்ததா இல்லை தமாசாக இருந்ததா அப்படின்ற விவாதம் தான் இன்று நடக்க போகிறது. தன்னுடைய விவாதங்களை முன்வைக்க நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம். பட் உதயநிதி அவர்களை பேசுவதற்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு February 19. உங்களுடைய கட்சியின் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சிவாஜி மகாராஜ் அவர்களுடைய பிறந்த தினம். அவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், ஏன் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை. அதாவதுங்க, இன்னைக்கு காலையில இருந்து அது பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கட்சி சார்பா பாத்தீங்க அப்படின்னா சில 100 பேர்ல இருந்து 1000 பேர், அதாவது ஒரு 500 இருந்து 1000 பேர் சாவா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓகே. சோ அந்த படம் நிச்சயமா தமிழ்நாட்டுல எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஓகே. நம்ம கொள்கை தலைவருடைய மகனுடைய கதாபாத்திரம் அது சத்ரபதி சம்பாஜி அவர்கள். அந்த படம் பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட அடக்குமுறையில இருந்து நம்மளோட அடையாளத்தை மீட்டெடுத்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றது அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களை கொள்கை தலைவரா வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அன்னை பாரதம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடை விட உயர்ந்த ஒரு தேசமாக விளங்கியது அன்னை பாரதம். நான் ராமாயண மகாபாரத பாகவத காலங்கள் எல்லாம் சொல்லல, கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய 0 அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் சொல்றேன். தொடர்ந்து 1400 வருடங்கள் உலகத்தின் தலைச்சிறந்த ஆகச்சிறந்த தேசமாக விளங்கியது அன்னை பாரதம். கிட்டத்தட்ட 35% ஜிடிபி ஆஃப் த வேர்ல்ட கொடுத்துட்டு இருந்தது அன்னை பாரதம். உலகத்தின் முதல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தது அன்னை பாரதம். இப்படிப்பட்ட பாரத தேசத்தை 1192ல அழிக்க தொடங்குறாங்க அடிமைகளின் சாம்ராஜ்யம் மூலியமாக. இந்த அழிவுடைய வீரியம் இன்னும் அதிகமாகுது 1500கள்ல பாபர் அவர்களுடைய வருகைக்கு பின்பு முகலாய சாம்ராஜ்யத்துடைய கட்டமைப்புல இருந்து. இதுல மிக முக்கியமாக விளங்கிய ஒரு மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். இந்துக்களை கொலை செய்தார் அப்படின்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்காட்டு வேணும்னாலும் என்னால கொடுக்க முடியும். அப்படி ஒரு இந்துவாக இருப்பதற்கு, இந்துஸ்தானத்தில் இந்துவாக இருப்பதற்கு ஜஸ்யா வரி கட்டணும். அப்ப ஒட்டுமொத்த தேசமும் கலாச்சாரம் அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்துல யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா, நம்மளை மீட்ற மாட்டாங்களா, இந்த அரக்கன் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு வேண்டிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு பெரும் வீரனாக அன்னைக்கு உதயமானவர் தான் நம்மளுடைய முதல் கொள்கை தலைவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள். எங்கெங்கெல்லாம் அவுரங்கசீபுடைய கொடுங்கோல் ஆட்சி நடக்குதோ அங்கெங்கெல்லாம் அதனை வீழ்த்தி அவுரங்கசீப் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் சந்தித்ததில்லை, வரலாற்றில் கூட பார்த்ததில்லை என்ற அளவிற்கு வியக்க வைத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள். வீழ்ந்து கொண்டிருந்த நம் அன்னை பாரத கலாச்சாரத்தை மீட்டுருவாக்கம் செய்து நம்மை போன்றவர்கள் எல்லாம் சுய அடையாளத்தோடு இன்னைக்கு வாழ்றோம்னா அதுக்கு காரணம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள். இவரை விடுத்து வேற யார நம்ம சொல்றது முதல் கொள்கை தலைவர் என்று? இவருடைய வேலை, இவர் செய்த புரட்சி இன்னைக்கு நாட்டுல இருக்க எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அவரு மராத்தியரு, அவர் பெங்காலி, அவர் குஜராத்தி, போஜ்பூரி எதுவுமே கிடையாது. அன்னை பாரத தேசத்தின் கலாச்சாரத்தை அரேபியர்கிட்ட இருந்து மீட்டு கொடுத்த முதல் போராட்ட வீரர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள். அவருடைய புகழ் பாரத தேசம் எங்கும் பரவணும், அதற்காக தான் அவர் நம்ம முதல் கொள்கை தலைவரா வச்சிருக்கிறோம். சூப்பர் சூப்பர். ஜெய் சிவாஜி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சத்ரபதி சிவாஜி அவர்கள்
தமிழ்நாட்டுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய மீட்டெடுத்த கோயில்கள் தமிழ்நாட்டில் உண்டு. வேலூர் கோட்டை கூட சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான் மீட்டெடுத்தார். அண்ட் குறிப்பாக தினம் தினம் காலையில என்ன சாப்பிட்டீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா சாம்பார் நம்மளுடைய உணவில் முக்கிய பங்கு வகிக்கும். அதுவும் சாம்பாஜி அவர்களுக்காக சமைக்கப்பட்ட ஒரு உணவு. அது அப்படியே தமிழகத்தின் ஒரு கலாச்சார உணவாக மாறிட்டது. ஸோ மராட்டியர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு தொடர்பு அப்படின்றது மிக முக்கியம். ஓகே, சிவாஜி மகாராஜ் கி ஜெய், ஒரு வாழ்த்துக்கள். பட் சிவாஜி மகாராஜோடைய புகழை பரப்புவதற்கு கூட அது மறைமுகமா நீங்க ஹிந்தியில திரும்ப பாத்தீங்களா? சாவா படம் தான் போய் பார்க்கணும், ஹிந்தியில பார்க்கணும்னு சொல்லிட்டீங்களா? அதையும் சாவா படம் தமிழ்ல மொழிபெயர்க்கல அப்படின்றது நான் வருத்தப்படுறேன். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, நானே சப்டைட்டில் தான் பார்த்தேன். 1000 பேர் கிட்ட இன்னைக்கு திணிச்சிட்டீங்க ஹிந்திய. நம்ம அதாவதுங்க நம்மளுடைய தத்துவம் எந்த மொழியில் இருந்தாலும் அதை நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். ராமாயண மகாபாரதம் வந்து சமஸ்கிருதத்துல எழுதியிருந்தாங்க, நான் சமஸ்கிருதத்துல படிக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து தமிழ்ல மொழி சமஸ்கிருதம் படிச்ச கம்பர் மொழிபெயர்த்துட்டாரு. ஆமா, மொழிபெயர்த்துட்டாரு. கம்பர் பாக்குறாரு சமஸ்கிருதம் தெரியாதவர்களுக்கும் ராமாயணம் தெரியணும். ஏனால் ராமாயணம் என்பது பாரத தேசத்துடைய வரலாறு. புரியுதுங்களா? அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வால்மீகி மகரிஷி அவர்கள் சமஸ்கிருதத்துல எழுதியிருந்தார். அது நம்மவர்களுக்கு தெரியணும்னு சொல்லி கம்பர் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தார். அந்த கண்டென்ட் நமக்கு தேவை, அது நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய கதை, நம்மளுடைய இதிகாசம், அதை அவர் மொழிபெயர்த்தார். நம்ம அந்த ஒரு விஷயம் தான் நம்ம முன்னெடுக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பல பேருக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கட்சியில பல பேருக்கு ஹிந்தி தெரியாது. கீழே இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் பாக்குறோம். நாம் ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, ஹிந்தி கத்துக்க முடியாத காரணத்தினால கத்துக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவு. ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். கம்பருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ரஷ்யால இருந்த கம்யூனிசத்தை வந்து ரஷ்ய மொழியில நிறைய எழுதியிருப்பாங்க. அதை இந்திய கம்யூனிஸ்டுகள் வந்து தமிழ் மொழியிலயோ ஹிந்தி மொழியிலயோ விதவிதமான மொழியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ உலக தத்துவம் எந்த தத்துவமாக இருந்தாலும் அந்த மொழி தெரிந்தவர்கள் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, எல்லாம் ஓகே. நம்ம ஹிந்தியை பத்தி கொஞ்சம் சைட்ல வச்சிருவோம். உதயநிதி அவர்கள் ஸ்டார்டிங்ல நான் சொன்ன அந்த விஷயம் தான். உதயநிதி அவர்கள் அடி வெளுத்து இருக்கிறாரு, பாஜக ஓட விரட்ட போறாரு. அப்பா வீட்டு காசை கேட்கிறோமா அப்படின்ற கேள்வி வந்து மீண்டும் எடுத்திருக்கிறார். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒவ்வொரு குடும்பத்தில் வசிக்கக்கூடிய அப்பா வீட்டு காசு தான் வரி பணம். அதுதான் அவர் கேட்கிறாரு. எங்க அப்பா வீட்டு காசை வந்து நாங்க மத்திய அரசுக்கு நாங்க வரியை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. எந்த நிதி அது? பிஎம்ஸ்ரீ நிதி, தமிழகத்திற்கான கல்விக்கான நிதி. அதுதாங்க சொல்றேன், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஹவுசிங் லோன் போடுறேங்க, எளிய எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு ஹவுசிங் லோன் போடுறேன். ஹவுசிங் லோன் போடும்போது பேஸ்மெண்ட் வந்து நம்ம காசுல தான் போடணும் பெரும்பாலும். ஒரு டவுன் பேமெண்ட் ஸ்டார்டிங். ஆமா, பேஸ்மெண்ட் நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து பணம் கொடுப்பாங்க. வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் முழு பணம் கொடுத்துருவாங்க. அது வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள முழு பணம் வந்துடும். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் பேஸ்மெண்ட் போட மாட்டேன், நிலமே வாங்க மாட்டேன். ஏன்னா வீடு கட்டுற ஐடியாவே எனக்கு இல்ல. எனக்கு ஹவுசிங் லோன் கொடுங்கன்னு உங்களுக்கு கேட்கறேன். நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க ஒரு பேங்க் என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் நிலம் வாங்கி அதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண, நீங்க வீடு தான் கட்ட போறன்ற ஒரு ப்ரூஃப் ஆகுது வேணும்ல லோன் கொடுக்கறதுக்கு. ஹவுஸ் லோன் வாங்கிட்டு நான் ஒன்னும் கார் வாங்க முடியாது. கண்டிப்பா. அதே போலதான் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய நிதியை நீங்கள் அதை ஏற்று நடைமுறைப்படுத்தும் பொழுதுதானே தர முடியும். ஓகே, அதாவது மத்திய அரசுல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு கல்விக் கொள்கை வச்சிருவாங்க, வந்து நீங்க இதை ஏத்துக்கோங்கன்னு திணிக்கணும். இல்லப்பா நாங்க ஆல்ரெடி கல்வியில சூப்பரா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, நீ ஏத்துக்கினாதான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் நிப்பாட்டப்பட்டுச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு இருக்கு, அதுல வரக்கூடிய பணம் நிப்பாட்டப்பட்டுச்சா? இல்ல சொல்றேன் நான். இப்போ புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு தான் புது லோன் தரணும். நான் வீடே கட்ட மாட்டேன்னா உங்களுக்கு எப்படி லோன் தருவோம்? அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியை திட்டமே இல்லாம நீங்க எப்படி அந்த நிதியை வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுலயும் 60% மத்திய அரசும் 40% வந்து மாநில அரசும் தான் செய்யணும். எங்களுக்கு 60% தேவையில்லைங்க, நாங்க தான் சூப்பரா இருக்கிறோமே கல்வியில தான். தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குது, ஊபி குஜராத்தோட சூப்பரா விளங்குது. நாங்க எதுக்கு 60%த்திற்காக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்கன்னு யாருமே திணிக்கல. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அதாங்க, நாங்க வந்து தேவையே இல்லை எங்களுக்கு. நீங்க கொடுக்குற 60% நீங்க தானே கேக்குறீங்க, நிதி கொடுக்கல நீங்க தானங்க சொல்றீங்க. தேவையில்லாத நிதியை கொடுக்கலன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்? ஒரு புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கோன்னு திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க சொல்லி யாரும் திணிக்கல. புதிய கல்விக் கொள்கையை ஏற்று நடைமுறைப்படுத்தினால்தான் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிதியை தருவோம் சொல்றாங்க. அப்ப புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காமலே தமிழகத்தால இயங்க முடியும்ன்றீங்களா? அதாவதுங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காமல் தமிழக அரசால் இயங்க முடியும், ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்றேன். இல்ல, நான் பாதிப்பு அதெல்லாம் செகண்ட் வந்துடல. நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, அந்த கிளாரிட்டிக்காக நான் சொல்ல வரேன். ஒரு புதிய கல்விக் கொள்கையை கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு.
அதை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டாக வேண்டுமா இல்ல வேணாம் நிராகரிக்கிற உரிமை மாநிலம்? இது வந்து புதிய கல்விக் கொள்கை கிடையாது. இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட எஜுகேஷன் பாலிசி தான் இது. அதுல சில அமெண்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் மும்மொழி கொள்கை இருந்ததா? இருந்தது. பாரத நாடெங்கும் இருந்ததா? இருந்தது. 3வது மொழியாக கட்டாயமாக ஹிந்தி இருந்ததா? இருந்தது. தமிழ்நாட்டுல ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு? 3வது மொழியாக கட்டாயமாக இருந்த இந்தியை எடுத்திருக்கிறாங்க. கட்டாயம் கிடையாது. தேவைன்னா எந்த மொழி வேணா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க எந்த மொழி வேணா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னப்போ நான் இல்ல ஹிந்தி படிக்க மாட்டேன். ஹிந்தி படிக்கவே சொல்லலையே. மோடி அவர்கள் வந்து சொன்னாரா ஹிந்தி படிங்க அப்படின்னு? இல்ல, பட் என்னுடைய கேள்வி வந்து ஹிந்தி படிக்கிறது, அந்த ஹிந்தி டாபிக்ல போவேன்னா புதிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமா இல்ல மாநிலங்களுக்கு அது ஆப்ஷனலான உரிமையா? ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று சொன்னால் 1967 ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? ஏற்றுக்காமல் தமிழ்நாடு நகர்ந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு இருமொழி கொள்கையால தான் இருக்கிறோம். அந்த ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்குமே ஏத்துக்காம. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடிய பணம் கட்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை இருக்கு. 3வது மொழி சொல்லி தரப்படுது. அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஏன் 3வது மொழி படிக்கிறதுக்கு தடை விதிக்கிறீங்கன்ற? நீங்கள் யார் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து 2 மொழி போதும் 3வது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது? அந்த முடிவெடுப்பதற்கு நீங்கள் யார்? ஓகே, சோ நான் உங்க பதில்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மும்மொழி கொள்கை அப்படின்றது கட்டாயம் கிடையாது. 1960s எப்படி நம்ம ஏத்துக்கலையோ அதே மாதிரிதான் இப்பயும் ஏத்துக்காம இருக்கோம். ஒருவேளை அந்த திட்டத்தால் பயன்பெற வேண்டும்னு சொன்னா நம்ம ஏத்துக்கணும், இதுதானே? அதாவதுங்க நம்ம வந்து அந்த திட்டத்தால் பயன்படுறாங்க, அதனால ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய கருத்துங்க. ஓகே ஓகே, பட் ஏத்துக்காம இருக்கிறதுக்கான சுதந்திரமும் இருக்கிறது தமிழக அரசு. நீங்க ஏற்றுக்காமல் இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனால் நீங்க ஏத்துக்காம இருந்துட்டு பணம் வரலன்னு திசை திருப்புறீங்க மக்களை. திசை திருப்ப கூட அரசியல் பண்றீங்க, அதுதான் பிரச்சனை. இதை கொள்ளாமல் பல தலைவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் இந்திக்கு எதிரான, இந்தியே கொண்டு வரல, நீங்க இந்திக்கு எதிராக எப்படி இருப்பீங்க? பட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தரவு சொன்னீங்க, போற போக்குல நீங்க சொல்லிட்டீங்க மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஹிந்தி இருக்கா இல்லையா, சிபிஎஸ்சில இருக்கா இல்லையான்ட்டு. தமிழ்நாடு அரசுக்கான ஃபேக்ட் செக் குழு அவங்க வந்து செக் பண்ணி சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை சொன்னதுல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவர் தவறான தகவல் சொல்லியிருக்காரு, மனம் போன போக்கில் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய குழு வந்து பாத்தீங்கன்னா திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எங்க போயிருக்குன்னு நான் கேள்வி எழுப்ப விரும்புறேங்க. திமுக சொன்ன விஷயத்துல என்ன ஃபேக்ட் செக்? அண்ணாமலை ஒரு பொய் சொல்லியிருக்காரு, அது ஃபேக்ட் செக் பண்ணி சொல்றாங்க. திமுக என்ன சொல்றாங்க? வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஃபேக்ட் செக் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? அதே போல பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தன் வரான், நான் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சேன் அப்படின்றான், நீங்க வந்து ஏத்துக்கிட்டு உள்ள கூப்பிடுறீங்க. ஃபேக்ட் செக் பண்ணிருக்கீங்களா ஏதாவது என்னைக்காவது? இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய குழுன்னா என்னங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாங்க. வரி பணத்தில் சம்பளம் வாங்கி ஃபேக்ட நீங்க கொடுங்க. அண்ணாமலை அவர்கள் பேசியது தப்பு, நீங்க எடுத்து கொடுங்க. அதான் அண்ணாமலை பேசுறதுக்கு எந்த தரவும் இல்லைன்ட்டாங்களே. அண்ணாமலை வந்து இத்தனை லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கிறது தரவு வந்துச்சு அவருக்கு, அண்ணாமலைக்கு? நான் 30 லட்சம் பேர் சொன்னேங்க. மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டுல 30 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னேன். நீங்க 30 லட்சம் இல்ல 20 லட்சம் கொடுங்க. இல்லங்க, இதெல்லாம் நம்பர் கொடுக்கறதுதான் அந்த ஃபேக்ட் செக் குழுக்கான வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்படுதுங்க. 30 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னு ஆதாரப்பூர்வமா அவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு. இல்லன்னு நீங்க மறுப்பு தெரிவிங்க. இல்லைங்க 30 லட்சம்ன்றது போய் 20 லட்சம் தான் படிக்கிறாங்க, 10 லட்சம் தான் படிக்கிறாங்க சொல்லுங்க. இல்ல, அவங்க ஃபேக்ட் செக்ன்றது வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதால அவங்க உட்காந்து இந்த ஃபேக்ட் எல்லாம் செக் பண்றதுக்காக அந்த தரவுகள் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றீங்க. அப்ப அரசியல் வேலையில அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். தமிழக அரசு சார்பாக ஃபேக்ட் செக் பண்றவங்க திமுக மட்டும் விட்டுட்டு வசதியா அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து ஃபேக்ட் செக் பண்றாங்கன்றது உங்க குற்றச்சாட்டா இருக்கு. ஃபேக்ட் செக்கே பண்ணல, ஃபேக்ட் செக் பண்ணி டேட்டா கொடுத்துருக்கலாமே. ஓகே, ஃபேக்ட் செக்கே இல்ல, அவங்களும் மனம் போன போக்குல வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆமா, 30 லட்சம்ன்றாங்க, இல்லைங்க அப்படின்னா ஏன் இல்ல சொல்லுங்கன்ற. பட் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தியை எதிர்க்கிற மாதிரி தான் இருந்தது. சென்னையில எல்லாம் பாத்தீங்கல்ல, தெரு முழுக்க கோலம் போட்டிருக்காங்க, இந்தியை திணிக்காதே, ஒன்றிய அரசு எங்களுடைய பணத்துக்கு வந்து கோலம். மக்களே நேரடியாக இறங்கி எதிர்க்கிற அளவுக்காக ஒரு திட்டத்தை செயல்படுத்துறீங்க. இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, இந்தி வேணும்னு சொல்லி இன்னொரு கட்சி நினைச்சுன்னா அவங்க ஒரு கோலம் போட வைப்பாங்க. ஒரு விஷயம் நான் என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, இந்திய யார் திணிச்சா சொல்லுங்க, வாங்க சேர்ந்து போய் எதிர்ப்போம். இந்திய யார் திணிச்சா? எனக்கு இந்த விஷயத்துக்கு பதில் தெரியணுங்க. இந்தி திணிக்கிறாங்க, யார் திணிச்சா?
திணிச்ச கட்சி காங்கிரஸ். கூட்டணியில இருக்கீங்க இன்னைக்கும். ஹிந்தி தான் 3வது மொழி, ஹிந்தி தான் தேசிய மொழி சொன்னது யாரு? பாஜகவா? காங்கிரஸ் சொல்லிச்சு. நீங்க எப்படி கூட்டணியில இருக்கீங்க? இல்ல பட் அது அது விட்டுருங்க, நீங்க அரசியல் கணக்கெல்லாம் விட்டுருங்க. பொதுமக்களே ஒரு விஷயத்தை இறங்கி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு சொல்றேன். ஒண்ணு இந்தி திணிக்கப்படல, ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் அவர்களாக முன் வந்து பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. முடிவு பண்ணிட்டீங்க. புரியலைங்க, நான் வந்து சொல்றேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அப்படி அவர்களாக முன் வந்து பண்ணியிருந்தால் அவர்களுக்கு புரிதல் இல்லாத அளவிற்கு இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்றேன். ஏன்னா இந்திய திணிக்கவே இல்லையே, நீங்க எப்படி எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறேன். இந்த கல்வி நிதியை கூட அப்படின்றதும் இப்ப தப்புன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. கல்வி நிதியை வந்து கேட்கறதே வந்து அந்த ஸ்கீம் கிடையாது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி, திட்டமே வேணான்றவங்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய நிதி எப்படி கேட்பீங்கன்னு கேக்குறேன். பட் ஓகே, நீங்க இந்த மாதிரி எல்லாம் எதிர்ப்பு நீங்க பதிவு செய்றீங்க, உங்கள் மீதான எதிர்ப்பு அப்படின்றதுக்கு வந்து ஓகே. பட் விஜய் அவர்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் போய் தாக்குற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் பண்றாரு, அரசியல் வேறு தனிப்பட்ட பிசினஸ் வேறு அப்படின்றதுதான் திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பல விஷயங்களில் திமுகவின் நிலைப்பாட்டையே எடுக்கக்கூடிய விஜய் அவர்களும் இதுலயும் அதே நிலைப்பாடு எடுத்திருப்பாரு. ஏன் பர்சனல போய் அப்படி கிளறி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பர்சனல போய் கிளறி பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்லைங்க. ஒண்ணு, அவர் வந்து பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அந்த பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கா? இருக்கு. 4 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹிந்தி திவஸ் கொண்டாடி இருக்கு, அந்த பள்ளிக்கூடம் கொண்டாடி இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பணம் கொடுத்து வரக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் கத்துக் கொடுக்குறீங்க சார்? ஹிந்தி வேணாம் தானே சார்? ஹிந்தி படிச்சா பிரயோஜனம் இல்லை தானே சார்? அப்ப ஏன் சார் காசு கொடுத்து ஹிந்தி படிக்கிறாங்க? இல்ல, இது வந்து யாருக்கெல்லாம் ஹிந்தி படிக்கணும்னு விருப்பம் இருக்குதோ அவர்கள் காசு கொடுத்து கத்துக்கிறாங்க. விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல காசு கொடுத்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஹிந்தி எனக்கு விருப்பம் இல்லைன்னா படிக்க தேவையில்லை அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல, அந்த ஸ்கூல்ல வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அங்க நாங்க காசு கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அதுல என்ன தவறு? ஏன் ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டி மக்கள் சேர்றாங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த பகுதி அந்த மக்களுக்கு குறிப்பாக விருப்பம் இருக்கிறது. அதனால அதே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அதே இடத்துல அரசு பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்க. இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அதே ஏரியால, அதே ஒரு எக்ஸாம்பிள், அண்ணா நகர்ல வாழ்றாங்க. இந்த இடத்திலேயே வாழக்கூடிய மக்கள் இவங்களுக்கு ஹிந்தி தேவைப்படுது, இவங்களுக்கு தேவைப்படல. எப்படி சொல்றீங்க? தேவைப்படுதுன்னு இவங்க காசு கொடுத்து படிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தேவைப்படல, அதனால அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? பணம் இருப்பவர்கள் தனியார் பக்கம் போறாங்க, ஹிந்தின்ற ஒரு காரணம் மட்டும் கிடையாது. அப்படி பார்த்தா பணம் இருப்பவர்கள் ஹிந்தி இல்லாத பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியுமா முடியாதா? முடியும். நான் பணம் பள்ளிக்கு சேர்றேங்க, என்னுடைய விருப்பம், நான் ஹிந்தி படிக்கிறேன், படிக்கல, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நான் பணம் கொடுக்குறேன், ஐ அம் தி பாஸ், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா ஹிந்தி இருக்கு, அங்க நீங்க வைக்கிறீங்க ஹிந்திய, ஏன்னா டிமாண்ட் இருக்கு, அதனால வைக்கிறீங்க. மக்களே வந்து இந்தியை ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? டிமாண்ட ஏத்துக்கிறாங்கன்றேன். இத நீங்க இந்த கண்ணோட்டத்துல பாருங்க. அப்ப பணம் படைத்தவர்கள் ஹிந்தி இருந்தால், ஹிந்தி மட்டும் இல்ல, பல காரணங்கள் இருக்கு, ஆனா எல்லா மெட்ரிகுலேஷன் பணம் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன்ல ஹிந்தி இருக்கு. அப்போ மக்களுக்கு வந்து ஹிந்தின்ற டிமாண்ட் இருக்கு, தேவைப்படுது. அப்ப அவங்க வந்து அரசு பள்ளிக்கூடத்துல இலவசமா படிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வராம போயிடுவாங்களோ என்ற ஒரு எண்ணத்துல நீங்க இதை வந்து தடுக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்தை பதிவிடுறாரு. இப்ப கல்வின்றது வந்து ஒரு கார்பரேட் வியாபாரம் மாதிரி ஆகிவிட்டது. மக்களை வந்து இந்த பக்கம் போக விடக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடத்துல போக கூடாது, பணம் படைத்தவர்களுடைய பணம் நமக்கு தான் வரணும் என்பதற்காக. அப்போ அதற்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்றாங்க. நீங்க ஒண்ணு விஷயம் பாருங்க, அரசு பள்ளிக்கூடத்துல ஏன் படிக்கல? வசதிகள் இல்ல, அந்த டீச்சிங் சரியில்லை, கோச்சிங் சரியில்லை, பல விஷயங்கள் இருக்கு. இப்ப ஏங்க படிக்கல அப்படின்னா, இப்ப வந்து வசதிகள் இல்ல நீங்களே சொல்றீங்க, தரம் இல்ல நீங்களே சொல்றீங்க, புரியுதா உங்களுக்கு? குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப ஏன் இல்ல? பட் இதெல்லாம் மீறியும் தமிழகம் தானே ஒரு சிறந்த மாநிலமாக, கல்வியில் சிறந்த தமிழகமா தானே நம்ம இருக்கிறோம். மத்திய அரசு கொடுக்குற எல்லா இண்டெக்ஸ்லயுமே தமிழக அரசு வந்து ஒரு டாப் பொசிஷன்ல தான் இருக்குது. ஸோ இந்த கல்வித்தரம் அப்படின்றது நீங்க குறைஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி, நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவனோ மாணவியோ ஹிந்தி வந்து பள்ளிக்கூடத்துல இல்லைன்னா வெளியில போய் கோச்சிங் சென்டர்ல படிக்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடிய டியூஷன் சென்டர்ஸ் இருக்கா இல்லையா?
பணம் இருக்கு, அவர்கள் உயர்ந்தவர்களா மாறிடுறாங்க. புரிஞ்சுங்களா சார் உங்களுக்கு? ஆனால் என்கிட்ட பணம் இல்ல, நான் எப்படி போய் படிப்பேன்? சோ இந்த தமிழ்நாட்டுல சொன்ன முன்னேற்றம் அது இதுன்றதெல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல் படிச்ச மாணவர்கள் முன்னேறியதை வைத்து இவங்க சிக்கல். இப்படி நீங்கள் ஜனநாயகவாதிகள் என்றால் நீங்க என்ன பண்ணணும், மத்திய அரசு கிட்ட பேசி பள்ளிக்கூட, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நாங்க மும்மொழி கொள்கையை ஒத்துக்குறோங்க, ஆனால் அந்த மாணவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நாங்க எக்ஸெப்ஷன் கொடுக்குறோங்க, அப்படி பேசுங்க. மாணவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க படிக்க மாட்டாங்க, வேணாம். இல்ல மாணவர்கள் இன்னைக்கு தேதியில வந்து கேட்டா, இன்னைக்கு தேதியில மாணவர்கள் கேட்டா எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட படிக்க வேணாம், மேக்ஸ் கூட படிக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொழி அப்படின்றது வந்து மிக ஒரு கடினமான ஒரு சாய்ஸாகத்தான் இருக்கும். பட் தமிழக அரசோட அப்ரோச் எப்படி மாறி இருக்கும்? மாணவர்கள் தான் வெளியில போய் ஹிந்தி படிக்கிறாங்க, அதுதான் நான் சொல்றேன். ஹிந்தி கத்துக்கிறது மட்டுமே ஒரு முன்னேற்றத்துக்கான இதுவா இருக்குமா? இப்ப நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கிறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவன், மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன், தமிழை தமிழ்நாட்டில் இருப்பதனால் படிக்கிறாங்க, படிக்கணும், ஆமா கட்டாயம். இங்கிலீஷ் தமிழே கட்டாய மொழியா இல்லையே, தமிழே இங்க கட்டாய மொழியா இல்லையே. இருக்கணும்னு சொல்றேன். தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு தமிழே தெரியலன்னா அப்புறம் என்ன நீங்க ஸ்டேட் நடத்துறீங்கன்னு தெரியல எனக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம், தமிழ் படிக்கணும், யாரா இருந்தாலும் தமிழ் படிக்கணும், தமிழ் கட்டாயம் படிப்பா இருக்கணும், இங்கிலீஷ் கட்டாயமா இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் தெரியலன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து பாருங்க, நான் சொல்லல, துரைமுருகன் அவர்கள் வந்து மூத்த அரசியல்வாதியா இல்லையாங்க, அவர் சொல்றாரு பிரச்சாரத்துப்போ, நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போறீங்கன்னா ஒண்ணு ஹிந்தி தெரியணும், இல்ல இங்கிலீஷ் தெரியணும், இல்லன்னா கட்டடத்தை வேடிக்கை பார்த்துட்டு கேன்டீன் போயிருவீங்க. நான் சொல்லல, அவர் சொல்றாரு. கலைஞர் அவர்கள் ஆகச்சிறந்த அரசியல்வாதியா இல்லையாங்க, சாணக்கியன். அப்போ முரசொலி மாறன் அவருக்கு சீட் கொடுக்குறாரு, எம்பி சீட்டு. ஏங்க அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போனா நமக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு, அவருடைய பையன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை ஹிந்தி தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுது. உங்க வீட்லயோ உங்க கட்சியிலயோ தான் பார்லிமெண்ட்டுக்கு போகணுமா? எங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்லிமெண்ட்டுக்கு போக கூடாதா? எங்க வீட்டுல இருக்கிறவங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸுக்கு போக கூடாதா? எங்க வீட்டுல திமுக ஒத்துக்கொள்கிறாங்க. அவங்க சொன்னது ரெண்டு பேரும் திமுக காரங்கள தான் சொல்றேன். பட் இந்த ஒரு விஷயத்துல வந்து பாஜக தனிமைப்படுத்தப்பட்டதா இல்ல டப்பாவதா இல்லையாங்க? இல்ல சாரி, என்னது, விஜய் அவர்களுடைய படம் ஹிந்தில டப்பாகுதா இல்லையா? அதாங்க, வியாபாரம் வேறு அரசியல் வேறுங்க. அது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்றது கரெக்டா இருக்குமா? அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாதாங்க? அது நம்மளுக்கே தெரியுங்க. ஒரு படத்துல மட்டும் ஹிந்தி டைலாக் பேசினாரு. அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஹிந்தியை ஏன் கட்டாயமா வச்சிருக்கீங்கன்னு கேக்கு. உங்க வியாபாரத்தில் உங்கள் கொள்கையை காண்பிக்க வேண்டியது தானே அப்படின்றது ஒரு கேள்வி. அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹிந்தி வந்து நீங்கள் படிக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கணும், பணம் கொடுத்து படிப்பவர்கள் ஹிந்தி படிக்கலாம், ஹிந்தி தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், விருப்பம் இல்லைன்னா யாருக்குமே ஹிந்தி தேவையில்லை, எனக்கு ஹிந்தி தெரியாது, தேவையில்லை, வேண்டாம், தேவை, ஆனால் எனக்கு வாய்ப்பு இருக்கணும்லன்ற. பட் பாஜக மட்டும் இந்த விஷயத்துல தனிமைப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறீங்களா? பாஜக மற்றும் தேசிய பொது உடைமை கட்சி, உங்களை மாதிரி அந்த சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டதாக நீங்க நினைக்கலையா? தமிழக மக்களுக்கு ஏற்ற ஒரு அந்த மைண்ட் திங்கிங்கோட நீங்க டிராவல் பண்ணணும்னே ஏன் நினைக்க மாட்டீங்க? மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு எது தேவையோ அது பேசுவதுதான் அரசியல். வாக்கு கடிக்கும்ன்றதுக்காக அதை பேசுறது அரசியல் கிடையாது. நம்ம நிலைப்பாடு இதுதான். நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ நான் ஒரு அரசு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவனா இருக்கேங்க, என்கிட்ட பணம் இல்லைங்க, எனக்கு தேவை ஹிந்தியோ மராத்தியோ குஜராத்தியோ இல்ல கன்னடாவோ தெலுங்கோ எனக்கு தேவை, நான் எப்படி படிப்பேன்னு சொல்றேன். அப்ப நான் நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். சரியா கட்டாயமா நான் தமிழ் படிக்கிறேன் சார், கட்டாயமா இங்கிலீஷ் படிக்கிறேன் சார். எனக்கு மூன்றாவது மொழியாக இங்கிலீஷோ சரி தெலுங்குவோ கன்னடாவோ ஹிந்தியோ கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். என்கிட்ட பணம் இல்ல வெளியில போய் டியூஷன் போட்டு கத்துக்கிறதுக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எனக்கான வாய்ப்புங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு சார், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா முரளின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல படிக்கிறாரு, அவருக்கு ஹிந்தி நீங்க கத்து கொடுத்துறீங்க, அவர்கிட்ட பணம் இருக்கு. நீங்க கத்து கொடுக்கலன்னா கூட அவர் டியூஷன்ல போய் கத்துக்க முடியும் சார் ஹிந்திய, ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு. என்கிட்ட பணம் இல்ல, அப்ப நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? அப்ப யார் வாய்ப்பை மறுக்கிறாங்க, யார் இங்க சர்வாதிகாரம் பண்றாங்க, யார் இங்க திணிக்கிறாங்க? மீண்டும் அவர்கள் பாசிசமா பாயாசமா அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பியிருக்கிறீங்க. மிகுந்த நன்றி சார். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். சிவாஜி மகாராஜில் ஆரம்பித்து ஒரு மராட்டியரை பற்றி ஆரம்பித்து அந்த ஹிந்தி அப்படின்றதே இந்த வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் மராத்த தேசத்தின் விடுதலைக்காக போரிட்டவர் கிடையாது. ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய
இந்து கலாச்சாரத்தை, இந்து தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக போரிட்டவர். அதனால்தான் நம் கட்சியுடைய முதல் கொள்கை தலைவராக இருக்கிறார். இந்த தேசத்தின் அடையாளத்தை காப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யணும், செய்யலாம், செய்வேன் என்று வாழ்ந்தவரை முதல் கொள்கை தலைவராக நம்ம கொண்டதில் பெருமை கொள்றோம். அதை நான் அழுத்தம் பதிவிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கட்சிக்காரங்க தமிழ்நாட்டுல அவர் மராட்டியர்ன்றாங்க, அவர்களை பெங்காலின்றாங்க. கிடையாது, அவர் இந்தியன். உங்களுக்கு எது தேவை? அவர்கள் இந்தியன். உங்களுக்கு யார் தேவையோ அவங்க தமிழன், யார் தேவையில்லையோ அவங்க இந்த ஜாதி. சொல்ல முடியலன்னா திராவிடன், சொல்ல முடியலன்னா திராவிடன். இந்த சித்தாந்தத்தை நாம் உடைக்கிறோம். அன்னை பாரத தேசத்தின் விடுதலைக்காக, முன்னேற்றத்திற்காக, கலாச்சார மீட்புக்காக போராடிய அத்தனை பேரும் நம் சொந்தங்களே, அத்தனை பேரும் அன்னை பாரத தாயின் பிள்ளைகளே. நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நான் ஒரு ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேர்களே, ஆக்சுவலா சசிகரன் அவர்கள் பேசியது மோஸ்ட்லி நீங்க அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றது தான் இருந்தது. முக்கியமாக சிவாஜி மகாராஜ் அவர்களை சொன்ன போது அது ஒரு ஹிந்து அடையாள மீட்சி அப்படின்றது சொல்லியிருந்தாரு. ஏன்னா இந்தியாவில் நாம் இந்துவாக இருக்க வேண்டும், நீயாக இருப்பதற்கு வரி கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்ன போதும் பொருள் இல்லாத இந்துக்கள் கூட, பணக்காரர்களை விட்டுருங்க, பொருள் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட நான் வரி கட்டி நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி காத்த தர்மம் இந்து தர்மம் அப்படின்றது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அண்ட் கம்மிங் டு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அப்பா வீட்டு காசு அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாலும் உண்மையிலேயே ஒரு வகையில நம்ம வரிப்பணமான அப்பன் வீட்டு காசு தான். அந்த திட்டத்தையே இம்ப்ளிமெண்ட் பண்ணாம உதயநிதி அவர்கள் கேட்டிருக்கிறாரு அப்படின்ற உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்ன ஒரு விஷயம், நேர்களுக்கு தெளிவாக வேண்டிய விஷயம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, ஏற்றுக்கொள்ளணும் யாரும் நம்மள கழுத்தை பிடிச்சி திணிக்கவில்லை. வேணும்னா அதுல நிதி வேணும் அப்படின்னா ஏத்துக்கோங்க, நிதி வேலைன்னா நீங்க பாட்டுக்கு நீங்க எப்படி இயங்குறீங்களோ அப்படியே இயங்குங்க, நிதி வேண்டும் என்றால் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார். குறிப்பாக விஜய் அவர்கள் கொள்கை வேறு அரசியல் வேறு இருக்க முடியாது, அவரே மறைமுகமாக ஹிந்தி திணிப்பை அவருடைய பள்ளிக்கூடங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் நிதாசனம் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காரு. அந்த தமிழக மக்கள் போட்ட கோலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்து அது என்ன மாதிரியான மனநிலையோடு போட்டார்கள் அப்படின்றத நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையாக தமிழக மக்கள் மனநிலையை காண்பிக்க வேண்டியது தேர்தல் நேரத்தில் தான் அப்படின்றதும் அவருடைய இதுவாக இருக்கிறது. அண்ட் ஃபைனலா முடிக்கும் போது சிவாஜி மகாராஜ் அவர்கள் மராட்டியர் கிடையாது, அவர் ஒரு இந்தியர். தேவைக்கு ஏற்ப இந்தியர், தேவைக்கு இல்லைன்னா திராவிடன் அப்படின்னு மாத்திக்க முடியாது. சிவாஜி மகாராஜ் அவர்கள் ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய ஒரு இந்தியர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். சசிகரன் அவர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக நாம் இணைவோம். நன்றி சார். நன்றி.